அம்பேத்கர் குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் கருத்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் முன்னதாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா, அம்பேத்கருக்கு பதில் கடவுள் பெயரை இவ்வளவு முறை உச்சரித்திருந்தார், சொர்க்கத்திற்காவது சென்றிருக்கலாம் என எதிர்க்கட்சியினரை விமர்சித்தார். இதனை கண்டித்து காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தங்களது கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்நிலையில் அதிக பாவங்கள் செய்பவர்கள்தான் புண்ணியம் குறித்து கவலைப்பட வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் அரசியல் சாசன பாதுகாப்பு குறித்தும் கவலைப்படுவோர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை தான் கூற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடவுளின் பெயரை கூறி சொர்க்கம் செல்பவர்கள் செல்லட்டும், ஆனால் அம்பேத்கர் வழியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சட்ட வழியில் மட்டுமே பயணிக்க முடியும் என விசிகாவிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். சென்னைக்கு வந்த அதானி யாரை சந்தித்தார் என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அறப்போர் இயக்கம் கேட்ட கேள்விக்கு இது சம்பந்தமாக எந்த தகவல்களும் தங்கள் துறையில் இல்லை என்று டிஐபிஆர் பதிலளித்துள்ளது. பிரபல தொழிலதிபர் அதானி கடந்த ஜூலை மாதம் சென்னை வந்த நிலையில் சில ரகசிய சந்திப்புகள் நடந்ததாக கூறப்பட்டது. அவர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை தான் சந்தித்தார் என்று கூறப்பட்ட நிலையில் அதற்கு சட்டமன்றத்தில் பதிலளித்த முதல்வர் அதானியை தான் சந்திக்கவில்லை என்று விளக்கமளித்தார். இந்நிலையில் அறப்போர் இயக்கம் அதானி சென்னை வந்த பொழுது எந்தெந்த பொது ஊழியர்களை சந்தித்தார் என்றும் அப்போது எதை பற்றி பேசப்பட்டது என்ற அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்களை பகிரும் டிஐபிஆர் துறையில் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கேட்டுள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள டிஐபிஆர் இது சம்பந்தமாக எந்த தகவல்களும் தங்கள் துறையில் இல்லை என தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் முக்கிய பிரச்சினைகளை விவாதிக்க வலியுறுத்தி தமிழக காங்கிரஸ் கட்சியினர் ஆளுநர் மாளிகை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்க நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அதானியின் ஊழல் மோசடிகள் குறித்தும் மணிப்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை கடந்த 1.5 ஆண்டு காலமாக பிரதமர் மோடி நேரில் சென்று சந்திக்காதது குறித்தும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதி மறுக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இதை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அடுத்த OMR மற்றும் ECR சாலைகளில் சாரல் மழை பொழிவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இதனால் சென்னை புறநகர் பகுதியான OMR சாலை, ECR சாலை, சோழிங்கநல்லூர், பள்ளிக்கரணை, மேடவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடியே செல்கின்றனர். திமுகவினரால் நடத்தப்படும் பொதுக்கூட்டம் யாரையும் திட்டுவதற்கோ கொடுமையாக விமர்சிப்பதற்கோ நடத்தப்படும் கூட்டங்கள் அல்ல என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மடிப்பாக்கத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், காலை உணவு திட்டம் வந்த பிறகு குழந்தைகளின் கற்றல் திறன் 90% அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். குக்கிராமம், மலைக்கிராம பகுதியில் உள்ள குழந்தைகளும் பள்ளிக்கு வர தொடங்கி இருப்பதாக தெரிவித்துள்ள அமைச்சர் மா. சுப்பிரமணியன், முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்துள்ள திட்டங்களை பல்வேறு நாடுகளும் பல்வேறு மாநிலங்களும் நகலெடுத்து செயல்படுத்த தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். முன்னதாக அரசின் சாதனை திட்டம் குறித்து கூறிய 2 பெண்களுக்கும் தலா 1000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. குழந்தைகளுக்கு கவனத்திறன், படிப்பாற்றலில் கவனத்திறன் 90% கூடி இருக்கிறது என்கின்ற அந்த விஷயத்தையும், இந்த குழந்தைகள் பள்ளிகளுக்கு வருவது என்பது மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது என்கின்ற அந்த விஷயத்தையும், குக்கிராமங்களில், மலை கிராமங்களில் இருக்கிற குழந்தைகளும் கூட காலையில் பள்ளிக்கு வரும் பழக்கத்தை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற அந்த சிறப்பையும் இன்றைக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட திட்டங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே இன்றைக்கு செயல்படுத்தப்படுகிற திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் பல்வேறு மாநிலங்கள் மட்டுமல்ல, வெளிநாடுகளும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டத்தை இலங்கை, கனடா போன்ற நாடுகளும் இன்றைக்கு நகலெடுத்து செயல்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். கரூரில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இளைஞர்கள் 2 மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி சேங்கல் அடுத்த மேலப்பண்ணை களத்தில் முகமூடி அணிந்து கொண்டு இளைஞர்கள் 2 கொலை சம்பவத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மாயனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அசோக் விக்னேஸ்வரன் என்ற 2 இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் உத்தரவின்படி 2 மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
மதுரையில் மின்மாற்றியில் ஏற்பட்ட தீ விபத்து ரயில்கள் மெதுவாக இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். கூடல் நகர் மேம்பாலம் அருகே ரயில் தண்டவாளம் பகுதியில் இருக்கும் மின்மாற்றியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சத்துடன் கடந்து சென்றனர். இந்நிலையில் அவ்வழியாக சென்ற ரயில்களும் வேகத்தை குறைத்து மெதுவாக கடந்து சென்றன. தகவல் அறிந்து வந்த மின்வாரியத்துறை அதிகாரிகள் பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கடல் சீற்றம் காரணமாக மயிலாடுதுறையில் உள்ள தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை சுவர் சேதமடைந்தது. கிபி 1620ஆம் ஆண்டு டென்மார்க் படைத்தளபதி ஹோகிட்டி என்பவரால் கட்டப்பட்ட டேனிஷ் கோட்டை அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறை பழமை மாறாமல் புதுப்பித்து வருகிறது. இந்நிலையில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட கடல் சீற்றம் காரணமாக அலைகள் டேனிஷ் கோட்டையின் பாதுகாப்பு முள்வேலி தடுப்பு சுவர் மீது மோதி வந்தது. இந்நிலையில் மீண்டும் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக உருவாகும் அலைகள் தடுப்பு சுவர் மீது மோதியது. கற்கள் பெயர்ந்து விழுந்தன. இடிந்து விடும் நிலையில் காணப்படும் பாதுகாப்பு முள்வேலி தடுப்பு சுவரை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏற்பட்டுள்ளது. திருப்பூரில் ஜிஎஸ்டி வரி, சொத்து வரி உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து பல்லடம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் மாபெரும் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஜிஎஸ்டி வரி, சொத்து வரி உயர்வு, வாடகை கட்டிடங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரி, மின் கட்டண உயர்வு போன்றவற்றால் தொழில் பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் ஜிஎஸ்டி வரி, சொத்து வரி உயர்வை கண்டித்தும் இதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் பல்லடம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் மாபெரும் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பல்லடத்தில் முக்கிய பகுதிகளில் 80% கடைகள் அடைக்கப்பட்டன. இதனால் கடை வீதிகள் பொதுமக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது.